கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ஆண்டவர் நல்லவரப்பா. ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க, அதிகாலையில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் பாராட்டின இரக்கங்கள் ஏராளம் ஏராளம், நன்மைகள் தாராளம் தாராளம். பாராட்டினதான ஆண்டவருடைய கிருபைகள் அது எண்ணில் அடங்காதவைகளப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய முகத்திலிருந்து வருகிற பிரசனத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க முடியாத நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலும் தேவன் உங்களை சந்திக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த அதிகாலை ஆராதனையில நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த மட்டும் காத்த எவனேசரை இனிமேலும் காக்கும் யெகோவாயிரு. 7 மாதங்கள் தேவன் நம்மளை காத்து நடத்தினால் இனிமேலும் நடத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you.
தேவன் இனிமேலும் அவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைத்திட்டவர், எனக்காக யுத்தங்கள் செய்திட்டவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமை அவர். உண்மையா இந்த வரிகளை உணர்ந்து நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நீதிமான் என்று அழைத்திட்டவர்,
செய்கிறோம். ஜீவனின் அதிபதி, உயிரோடு எழுந்த தேவன், மரித்தை நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மத்தில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி சொல்லலாம். உயிரோடு எழுந்தவரை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியை ஆராதனை செய்கிறோம்.
ஒருவருக்கே புகழ், எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக சுவாமி. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். நாசிலே சுவாசமுள்ள மனுஷன் தேவனை துதிக்கணும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, அந்த நேரத்தில் உங்களை துதித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். எங்கள் மத்தியில நீ உண்டாவினதற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க உயர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து வர எல்லா காரியங்களையும் எங்களோடு இணைப்படுங்க. இந்த மாதத்துல உள்ள எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எங்கள் தேவனை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் சுவாமி. பொருளாதார தேவைகளை சந்திங்க, என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. உங்களை நிறைவாய் நடத்துங்க. குறைவானது எல்லாம் ஆண்டவரே நீங்க நிறைவாய் நடத்துங்க சுவாமி. உங்கள் பாடினது போல பலவைகள் எல்லாம் போய் புதியவைகள் காரியம் ஆண்டவரே குடும்பத்திலே தோன்றத்தக்க காரியங்கள் நடக்க இந்த மாதத்துல தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் நான் போவோம். 17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்தின் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அவர்கள் ஜனத்தினிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினால் தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல 20ஆவது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அவிசுவாசத்தினால் தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த ஆண்டவரே, இந்த அதிகால வேளையில உங்களுடைய பாதத்தில் வந்து ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை வேத வசனங்களை தியானிக்க கர்த்தருக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல மென்மையாயிற்று என்று சொல்லி இந்த வசனத்தை ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆக இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அநேக சம்பவங்களை நாம் என்ன பண்ணோம் என்றால் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல இயேசு வாழ்ந்த காலத்துல நடந்த சம்பவத்தை நாம் இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 17:1 மறுரூபத்தோடு கூட இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறார்கள், இயேசுவை தரிசிக்கிறார்கள், பரவசமாகிறார்கள். இங்கேயே இருந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றார்கள், அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கள் என்றால் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் பொழுது மிகவும் துக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க அநேக வசனங்களை குறிப்பெடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று, மிகவும் துக்கம் அடைந்தார்கள். அநேக வசனங்களை நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஏமாற்றம் அடைகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகளில் அப்போஸ்தலர்கள் சந்திக்கிறார்கள். அப்பொழுது வாழ்க்கை என்பது பலதரப்பட்ட சூழ்நிலைகள்
நிறைந்ததுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியாகவே வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் வருகின்றன. சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் போய்விடுகின்றன. ஏன் என் வாழ்க்கையில இது சம்பவித்தது என்ற கேள்வியோடு நம் வாழ்க்கையை வாழ்கிறோம். மிக துக்கமான சந்தர்ப்பங்களை கடக்க வேண்டி உள்ளது. பல மேடு பள்ளங்கள் இவைகளெல்லாம் தாண்டி சென்று நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு மனிதன் புறப்பட்டு வருகிறான். அவன் வரும்போது நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவன் வரும்போது இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஐயா, என் மகனை கண்ணோக்கி பாரும். இவனை ஒரு அசுத்தாவி அலக்களிக்கிறது. இவன் அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலும் விழுந்து விடுகிறான். ஆகவே நான் என்ன செய்தேன் என்றால், நான் உங்களுடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அதை அவர்களால் சுகமாக்க முடியாமல் போயிற்று. நீர் எனக்கு உதவி செய்யும். இயேசு உடனே சொன்னார், அற்ப விசுவாசிகளே, எவ்வளவு காலம் உங்களோடு இருப்பேன், எவ்வளவு காலம் உங்களோடு நான் இருந்து ஊழியம் செய்வேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாரும் என்றான். அப்பா ஆண்டவர் அந்த மனிதன், அந்த மகனை அவரிடத்திலே கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தையிலேயே அதை துரத்தி விட்டார். இதை பார்த்த சீசர்கள் இயேசுவை தனித்திருக்கும் போது இயேசுவினிடத்தில் வந்து ஒரே வார்த்தையில் துரைத்து விட்டீரே ஆண்டவரே, பிசாசு போய்விட்டது, ஆனால் எங்களால் செய்ய முடியலையே, ஏன் எங்களால் செய்யக்கூடாமல் போயிற்று? அதற்கு இயேசு சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால் தான் அது செய்ய முடியாமல் போனது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது. 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள் 20ஆம் வசனம். ஆண்டவர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார், உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது என்றார். ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம், அதை நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய பிள்ளைகள் எந்த வகையிலே அவர்களை கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்றால், ஆண்டவர் எப்பொழுதுமே நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன், ஆகவே நீங்க அதிகாரத்தையும் பிரசனத்தையும் அத்தாரிட்டியும் பயன்படுத்தி நீங்கள் என்னை விசுவாசத்தோடு கூட விசுவாசித்து நீங்கள் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அது உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார் ஆண்டவர். பாருங்கள், நீங்கள் வாசித்தீர்கள், இயேசு சொன்னார், யோவான் 14:12 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வேகமாக 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அதைத்தான் இயேசு இங்கு சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. என்னுடைய ஆண்டவருடைய உண்மையான ஆசை என்ன என்றால், நீங்கள் எல்லாவற்றையும் செய்யணும், நீங்களே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ ஆராதிக்கிற தேவன் ஒரு உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். அவர் உன்னை கொண்டு, உன்னுடைய குடும்பத்தை கொண்டு, உன்னுடைய சபையை கொண்டு, உன் சமுதாயத்திலே கர்த்தர் பெரிய தாக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். அவரை விசுவாசித்தார் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். இயேசு சொன்னார், நான் செய்யாதது மாத்திரமல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். உதாரணத்துக்கு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஒரு தகப்பன் இருக்கிறான், நான் தான் நல்லா படிக்கல, என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு விரும்புறேன், நான் தான் கெட்டு போயிட்டேன், நான் கூலி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை ஆபீசரா ஆகணும், உயர்ந்த இடத்துல ஆகணும்னு சொல்லி ஒரு தகப்பன் விரும்புகிறார்.
அப்படி நினைச்சதுனால தான் ஏழை பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஆசை என்ன தெரியுமா? என்னை விட என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா இதை விட அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் நம்புகிறோம். அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களானால் நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், இதை விட அதிகமான கிரியைகளை என்ன பண்ணுவீர்கள்? செய்வீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும் என்றும் அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையினால் அவர்களால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாம் விசுவாசிக்கணும், எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் என்னால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன், நாம் விசுவாசிப்போம். கூடாத காரியங்கள் எப்படி தேவன் மனிதர்களை கொண்டு மனிதர்களால் முடியாத கூடாத காரியங்களை எப்படி மனிதர்களால் கூட வைத்தார் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கூடாத காரியங்கள், அல்லேலூயா, கூடாத காரியங்கள், யாராலும் கூடாத காரியங்களை ஆண்டவர் சாதாரண மனிதர்களை கொண்டு எப்படி கூட வைத்தார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில இடைப்பட்டிருக்கிற காரியத்துல எது ஒன்னால முடியலையோ, எது ஒன்னால செய்ய முடியலையோ, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட உன்னுடைய வேலையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் வியாபாரத்துல, உன் பிசினஸ்ல எது ஒன்னால கூடாம இருக்குதோ அதே இடத்துல அதே காரியத்தை வைத்து உன்னை கூட வைத்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது தேவையானது. தேவனுடைய விசுவாசம். நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22-23 வாசியுங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இந்த பாருங்க, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய வெற்றிக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலில் ஒரு பெரிய வெற்றி பெற்றார்கள். முதலாவது ஜெயம் பெற்றதே தண்ணீர் தான். தண்ணீர்ல தான் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். இது நடக்க முடியாதது. ஒரு கடலுக்கு முன்னாலே நின்று கொண்டு நாம் சாக வேண்டியதுதான், வனாந்தரம் என்னை அடைத்து போட்டது என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆனால் பெரிய அற்புதம் நடந்தது. ஒரு ஒன்றம் நடந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்ன சூழ்நிலையில் என்னை வனாந்தரம் போல மாற்றிவிட்டது. என்னுடைய சூழ்நிலை ஒரு கடலை போல வெளியில வர முடியாதபடி தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீ விசுவாசித்தால், ஆண்டவர் சொன்னார், என்னால் முடியும் என்று நீ விசுவாசித்தால் உன்னால முடியாத காரியம் ஒன்றும் இராது என்று ஆண்டவர் சொன்னாரே, அதே போல இவர்களுக்கு அந்த கடல் அவர்களுக்கு முன்பாக நின்றது. ஆனால் கர்த்தர் மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். தேவன் செங்கடலை பிளந்தார். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அற்புதத்துக்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யவில்லை, அங்கே கீழ்ப்படிதல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் அந்த செங்கடலை கடக்க மோசேயை கோலை நீட்ட சொன்னார். மோசே ஆண்டவர் சொன்னதை அப்படியே நீட்டின போது செங்கடல் 2ஆக பிளந்தது பிரியமானவர்களே. ஒருவேளை மோசே அங்கே நீட்டாவிட்டால் அது பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கியிருக்கும். அது திறந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப தேவன் அற்புதங்களை செய்வதற்கு தேவன் மனிதனை கீழ்ப்படிதலை அவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எங்கெல்லாம் அற்புதம் செய்தாரோ அங்கெல்லாம் நீங்க கவனித்தால் ஒரு மனிதனின் கீழ்ப்படிதல் அங்கே இருக்கிறது. வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தண்ணீரை கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் என்று சொன்னால் அந்த கண்மலையை அடிக்க சொன்னார், அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னார். கிறிஸ்துவ வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஒருவனுடைய கீழ்ப்படியினால், ஒரு கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்கு
மரணம், சாபம், ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் வந்தது. எதனால் வந்தது என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்கு ஜீவனும், கீழ்ப்படிந்ததினால் ஜீவனும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்கு மரணமும், சாபமும், ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் வந்தது. எதனால் வந்தது என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்கு ஜீவனும் ஆசீர்வாதமாக எப்படி வந்தது என்றால், ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் இந்த ஒருவன் கீழ்ப்படிதலினால் ஜீவனும் ஆசீர்வாதமும் வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் சாபமும் ஆசீர்வாதமும் வந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியும் போது நமக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில வரும். பிரியமானவரே, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த போது, அந்த ஒரு அற்புதத்தை கண்ட போது அவர்கள் ஆடி பாடி டான்ஸ் ஆடி அவர்கள் சந்தோஷத்தோடு 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வருகிறார்கள். 3 நாட்கள் தாகத்தோடு வருகிறார்கள். எதிரே ஏராளமான தண்ணீர்கள் இருக்கிறது. தாகத்தால் ஓடி போய் அவர்கள் பருக போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த தண்ணீர் மகா கசப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேத புஸ்தகத்தில். ஆண்டவருக்கு தெரியும், செங்கடலை கடந்து வருகிறார்கள். அவர்களுடைய பாதை தெரியும், அவருடைய தேவை தெரியும், இவர்களுக்கு தண்ணீர் தேவை என்றும் தெரியும். ஆனால் தண்ணீர் கசப்பாக வைத்திருந்தார். இந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க வேண்டும். இந்த தண்ணீரை மாற்றுவதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே வார்த்தையினால் கசப்பை ஆண்டவர் மாற்ற முடியும். இவர்கள் வருவதற்கு முன்பாக ஆண்டவர் நல்ல தண்ணீராய் மாற்றி வைக்க முடியும். இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், தண்ணீர் கசப்பானது, இது குடிக்க தகுதி அல்ல, தகுதி இல்லாதது. இதை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறுமுறுக்க தொடங்கினார். ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தை வெற்றி தண்ணீரில் போடு என்றார். ஏன் ஜனங்கள் சிரமப்படுத்த வேண்டும்? பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தில் இருக்கிற அந்த கிளையை வெட்டி அந்த தண்ணீர் மேல் போடு என்றார். ஏன் ஆண்டவர் அந்த ஜனங்களை சிரமப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கசப்பான தண்ணீரை நல்ல நீராக மாறட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் அவரால் முடியும். ஆனால் தேவன் அதை சொல்லவில்லை, தேவன் அதை செய்யவில்லை. இந்த கசப்பை மாற்றுகிற வேலையை இந்த முறுமுறுக்கிற ஜனங்கள் கையிலே கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இவர்கள் யார் என்றால் முறுமுறுக்கிறவர்கள். இவர்கள் அவிசுவாசம் நிறைந்தவர்கள். அவர்கள் கையில செய்ய வேண்டிய வேலையை கொடுத்தார். அந்த கசப்பான தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றுவதற்கு வேலையை அவர்களுடைய கையிலே கொடுத்தார். கசப்பாகவும் மாற்றலாம், வேண்டாம் என்று போய்விடலாம். நான் காண்பிக்கும் வழிமுறைகளை செய்தால் தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறும். கசப்பை மாற்ற வேண்டுமானால் உங்கள் ஜெபத்தினாலோ என் வல்லமையினாலோ இது நடக்க போகிறது கிடையாது. இந்த கசப்பு மாற வேண்டுமானால் உன்னுடைய கீழ்ப்படிதலில் தான் அது அடங்கி இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எப்பொழுதும் அற்புதத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவருடைய முகத்தை, அற்புதத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் பயப்படாதீர்கள். கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களிலே நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண வீட்டிலே ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே திருமண வீட்டிலே ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் உடனே ஒரே வார்த்தையில் அந்த இடத்துல ஆண்டவர் சரி பண்ணி இருக்கலாம். ஆனால் தண்ணீர் திராட்சரசமாக மாறட்டும் என்று அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி இருக்க முடியும். ஆனால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற வேலையை அங்குள்ள வேலைக்காரன் கையில் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சம்பந்தம் இல்லாமல் வீட்டின் வெளியே உள்ள தொட்டியில் தண்ணீரை ஊற்றும்படியாக சொன்னார். பாருங்கள், கால் கழுவுகிற அழுக்கான தொட்டி இருக்கிறது. தேவை குடி தண்ணீர், குடிக்கிற ரசம், சுத்தமான தண்ணீர் தேவை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவன் அந்த வேலைக்காரன் ஊற்றி கொடுத்தது என்னவென்றால் ஒரிஜினல் திராட்சை ரசம். ஆண்டவர் நிரப்ப சொன்ன உடனே
அவர்கள் கால் கழுவுகிற தொட்டியிலே அவர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள். அவர்கள் புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் திராட்சரசம் தேவை, ஏன் அங்கே ஊற்ற சொன்னார், ஏன் அங்கே ஊற்ற சொன்னார் என்று அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காதபடி அவர்கள் ஊற்றினார்கள். நிச்சயமாக நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நிச்சயமாக பல கேள்விகளை நாம் கேட்டிருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த தொட்டியில தண்ணீரை ஊற்றினது எல்லாரும் பார்த்தார்கள். அந்த தண்ணீரை கொண்டு வந்து இங்கு ஊற்றினார். ஒத்தைப்பான் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு அழுக்கு தண்ணீரை ஒரு திராட்சை ரசமாய் கொண்டு வந்து ஊற்றினால் என்ன நடக்கும்? அவங்க மூளை அறிவு பயன்படுத்தல, எந்த கிரியும் பயன்படல. அங்க தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து செய்தனர். அவர் என்ன நடப்பிக்க சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிற்று. நீங்கள் வேதத்தை எங்க வேண்டுமானாலும் வாசித்து பாருங்கள். தேவன் ஜனங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க, வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன்பாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டிய வேலையை, கீழ்ப்படிதலுக்குரிய காரியங்களை சொல்லி சரி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாகிய ஆபிரகாமை ஒரு சபிக்கப்பட்ட வீட்டில் இருந்து பிரித்தெடுத்து அவனை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு முன்பாக, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். உனக்கு ஆண்டவர் போ என்றார். ஆனால் அவனிடத்திலே உனக்கு இத்தனை வேலைக்காரனை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, உனக்கு இத்தனை மந்தையை கொடுப்பேன் சொல்லல, உனக்கு இவ்வளவு பொண்ணை தருவேன் சொல்லல, உனக்கு இவ்வளவு வெள்ளியை தருவேன் சொல்லல. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் போனான். அந்த கீழ்ப்படிதலின் முடிவு என்ன ஆயிற்று என்றால், சாபம் விலகினது, தரித்திரம் விலகினது. தேவன் அந்த மனிதனை மிகுதியான ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டார். அல்லேலூயா. இதுவரைக்கும் மழையே அவன் பார்த்ததில்லை, வாழ்க்கையில மழையை பார்த்ததே கிடையாது, மழைன்னா என்னன்னே தெரியாது. ஆனா நோவாவை ஆண்டவர் கூட்டினார். வெள்ளத்தை பார்த்ததில்லை, ஒரு பேழையை உண்டாக்கி என்றார். அந்த மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே செய்தான். நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தீர்கள் என்றால், எல்லா இடங்களிலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அப்படியே செய்தார்கள், அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இங்கேயும் கசப்பை மாற்றுவதற்கு தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை பார்த்தார்கள். இந்த தண்ணீர் மாறுமா, இந்த தண்ணீர் அதை போட்டா இது மாறுமா என்று ரிசர்ச் பண்ணல, ஆராய்ச்சி செய்யல. இதை போட்டா என்ன நடக்கும் என்று ஆராய்ச்சி செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அதன் முடிவு என்ன என்றால், கசந்த நீர் மதுரமாக மாறிற்று. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த கசந்த நீர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் அநேக கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எடுப்பீர்கள் என்றால், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசியுங்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல 14ஆம் வசனம் வாசியுங்கள். கொடுமையினால் அவர்கள் ஜீவனும் கசப்பாய் மாறிற்றது. அவர்கள் அந்த கொடுமை வேலையின் கொடுமையினால் அவருடைய ஜீவன் கசப்பாய் மாறிற்றது. கொடுமையான வேலை, அந்த வேலையினால் என்ன கசப்பானது என்றால், வாழ்க்கையே கசப்பானது. ரூத்தை எடுத்து பாருங்கள். அந்த அம்மா மாமியார் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவங்க, நிறைவு உள்ளவங்க. அவங்க போனாங்க. வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஏன் வாழ்க்கையில் கசப்பு வந்தது? நம்முடைய வாழ்க்கையில ஏங்க கசப்பு வருது என்றால், நிறைவாக இருந்த காரியங்கள் இழந்து போனால், தன் புருஷனை இழந்தால், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தால், தன் ஆஸ்தியை இழந்தால், தன் இன்பத்தை இழந்தால், தன்னுடைய வாழ்க்கையை இழந்தால், எல்லா வாழ்க்கையை இழந்து போய் ஒரு பெரிய கசப்பை அவருடைய வாழ்க்கையில் உருவாகிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் இவ்விதமான கசப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களிடத்தில் சொல்லும் போது அதை செய்யுங்கள். உங்கள் கசப்பு மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாக கசப்புகள், வேலையினாலே, இழப்புகளினாலே, பல விதங்களில் வாழ்க்கையில் கசப்புகள் அனுபவித்து வருகிறோம். இந்த கசப்பை எப்படி நீக்கலாம், வாழ்க்கையை எப்படி இன்பமாக்கலாம், அது எப்படி மதுரமாக மாற்றலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால்,
தேவன் இன்னொரு தண்ணீரை கொண்டு வரவில்லை. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தண்ணீர் கசப்பை தருகிறது, இன்னொரு ஊற்றை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் ஊற்றை உண்டாக்கவில்லை. அதே கசந்த வாழ்க்கையை மதுரமாக மாற்றினார். அதே கடந்த கசந்த தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றினார். இன்னொரு துறவை ஆண்டவர் வெட்டல. இன்றைக்கு எந்த நிலையிலும் நீங்கள் இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்க எந்த நிலையில் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கசப்பு நிறைந்து இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அதே வாழ்க்கையை தேவன் மதுரமாக மாற்ற உண்மை உள்ளவர். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், உன்னுடைய வாழ்க்கை வேலையினாலே, இழப்புகளினாலே, பயங்கரமான பிரச்சனைகளினால உன் வாழ்க்கையை கசந்து போய் நீ இருக்கிற நீ அந்த கசப்போடு கூட இந்த யூடியூப் மூலமாய் செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய வாழ்க்கையில அதே இடத்துல அதே காரியத்தை வைத்து உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ, எவ்வளவோ நாட்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார், செய்யுமா அப்படின்னு சொல்லுகிறார். இது விட்டுருமா, இதை தூக்கி எரிஞ்சிருமா, இது வேண்டாம் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் உன்னிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசும்போது அதை விட்டுடு, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய. உன்னுடைய கசப்பை ஆண்டவர் மதுரமாக கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவரே, நீங்க இதை மாற்ற வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் உலகத்திலேயே பெரிய ஞானி பாருங்க, பெரிய பெரிய அவனுக்கு முன்னால நாணமா இருந்தவன் ஒருத்தனும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நாணமா இருந்தவன் ஒருத்தனும் கிடையாது. பெரிய ஞானி அவன் என்ன சொன்னான் என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த உலகம் நாணம் என்ன சொல்லுது என்று பார்த்தால், நாணம் சொல்லுகிறது. வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:6. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். இங்க பாருங்க, உலகத்திலேயே அதிகமான நாணம் உள்ளவன், அதிகமாக ஐஸ்வர்யம் உள்ளவன், அதிகமான பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா, அவனை போல முன்னாடி ராஜாவும் கிடையாது நாணத்துல, அவனை போல விவேகம் உள்ள ராஜா அதுக்கு பின்னாடியும் கிடையாது. அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்னா, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள் என்று யார் சொல்றா என்றால், இந்த ஞானி சொல்லுகிறான், உலக ஞானி. இவனை போல நாணம், இவனை போல ஒருவரும் நாணம் உள்ளவன் இல்லை. இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தை கொடுங்கள் என்று சொன்னார், நல்ல ஒயினை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 31:1 வாசியுங்கள். ராஜாவாகிய லெமுவேலு கொடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அந்த அவன் குடித்து, அதே 31:6 வாசிங்க, 31:6 வாசிங்க. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அடுத்தது, அவன் குடித்து தன் குறைவை மறைந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். இது உலக நாணம், இது உலக நாணம். மனம் கசந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கை மதுரமா மாறணும்னா கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஞானி சொல்றான், உலகத்திலேயே பெரிய ஞானி சொல்றான். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாது இருக்கட்டும். மனம் கசந்தவனுக்கு மதுபானம் கொடுங்கள், இந்த துக்கத்தை மறக்கட்டும், கொஞ்ச நேரம் நிம்மதியாய் தூங்கட்டும். ஏன் என்று கேட்டா, இதை எழுதினவன் ஞானி ஆனாலும் இவன் மொடா குடியன், அத பயங்கரமான குடிகாரன். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குடிகாரன்ட்ட கேட்டா, இவன் ஆலோசனை கேட்டா குடிக்கத்தான் சொல்லுவான். அப்ப நம்ம யோசித்து பார்த்தா, பாவி எல்லாரையும் குடிக்க சொல்றியப்பா, நீ எப்படி குடிகாரனா ஆன? சாலமோனே, நீ எப்படி குடிகாரனா ஆன அப்படின்னா, எனக்கு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எனக்கு நான் ராஜ்யத்திலே பெரிய ராஜா, என் தகப்பனார் எல்லா நாடுகளையும் யுத்தம் செய்து அமைதியை கட்டளையிட்டார், பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது, வெள்ளி இருந்தது, பொண்ணு இருந்தது, அல்லேலூயா, ஆஸ்திகள் இருந்தது, வேலைக்காரன் இருந்தது, ஆடு இருந்தது, ஒட்டகம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா எல்லாம் இருந்ததினால என்ன ஆயிற்று என்று சொன்னா, எப்படி நீ எப்படி குடிகாரனா மாறின என்றா, எனக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் என்ன மாத்திரம் இல்லைன்னா, எனக்கு கசப்பை அனுபவித்து என்ன போல வாழ்க்கையில கசப்பை அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதனால நான் என்ன பண்ணினேன்னா, நான் ஏன் குடிச்சேன் என்றால், நான் ஏன் என்னுடைய நாணத்தை மறந்து நான் ஏன் குடிச்சேன்?
கடவுள் என்னுடைய வாழ்க்கையில ஏன் குடிச்சேன்னு கூட தெரியாது. ஏன்னா என்ன போய் குடிகார சாலமோன்னு சொல்றீங்க, ஆனால் நான் ஏன் குடிச்சேன் தெரியுமா? ரொம்ப கசப்பா என் துக்கத்தை மறக்க குடிச்சேன். அப்ப என்னுடைய கசப்பு எங்கிருந்து வந்தது என்று தெரியுமா? எப்படி கசப்பு என் வாழ்க்கையில வந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில எப்படி கசப்பு வந்துச்சு என்றால், பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும். அவன் பாருங்க, மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். அடுத்தது பாருங்க, கண்ணிகளும் எங்க பாருங்க, இவன் எப்படி, ஏன் இவனுக்கு மனம் கசந்து போச்சு, இவன் எப்படி குடிகாரனானா, மற்றவர்களுக்கு எப்படி குடிக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொல்றான் அப்படின்னா, இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்ணிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளுமாக கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்பு உள்ளவன் என்று உண்டு கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறேன். வாசிங்க. தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். அப்ப இப்படி ஒரு ஸ்திரீ இருக்கிறார். இப்படிப்பட்ட ஸ்திரீகளை இவன் கல்யாணம் பண்ணான். எப்படிப்பட்ட ஸ்திரீகள்? கண்ணிகள் வளைகளும் ஆகிய நெஞ்சம் உடையவள், கயிறுகளும் ஆகிய கைகளை உடையவள், சாவிலும் அதிக கசப்பானவள் இவன் கல்யாணம் பண்ணினான். இவன் எத்தனை பொண்ணை கட்டினான் அப்படின்னா, சூப்பர் சாலமன் எப்படின்னா 1000 பொண்ணை கட்டினான். அல்லேலூயா. அவங்க எல்லாம் யாராக இருந்தாங்க? அதனாலதான் எழுதினா, அந்த சாலமன் எழுதினா என்ன எழுதினான்னா, புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் நல்லவன், பாக்கியவான். இவன் கண்டுபிடிக்கல, ஆனா எழுதினான். குணசாலியான பொண்ணை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான், குணசாலியான பொண்ணை இவன் கண்டுபிடிக்கல. நீங்க புத்தி உள்ளவனை கண்டுபிடிக்கல, புத்தி உள்ளவளை கண்டுபிடிக்கவே இல்லை. எதை கண்டுபிடிச்சான்னா, பிரசங்கி 7:25, 26 படி அவன் எதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்ணிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சத்தை உடையவர்கள், கயிறுகளும் ஆகிய கைகளுடைய ஸ்திரீகளானவனும் சாவிலும் அதிகமான கசப்பானவர்களை இவன் மனைவியாக கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப புத்தி இல்லாதவங்க, புத்தி உள்ளவங்க இஸ்ரவேல்ல இருந்தாங்க. நல்ல கவனமா கேளுங்க. புத்தி உள்ளவங்க இஸ்ரவேல்ல இருந்தாங்க, குணவதிகள் இஸ்ரவேல்ல இருந்தாங்க. அவன் தேடின பெண்கள் எல்லாம் யாருன்னா, எகிப்திலையும் மோவாபிலையும் அம்மோனிலையும் ஏதோமிலும் தேவனை அறியாத விக்கிரகங்கள் இருந்த அழகழகான பெண்களை பிடித்து கொண்டு வந்தான். இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? 1000 பெண்களை பார்த்துட்டேன், ஆனா அதுல ஒருத்தி கூட நல்லவ இல்ல, அப்படி ஒருத்தி கூட ஒரு பெண் இல்ல அப்படின்னு சொல்றான். 1000 மனைவிகளை கல்யாணம் செய்தவன் சொல்றான், ஒருத்த கூட பெண் இல்ல அப்படின்னு சொல்றான். 1000 பேர்களில ஒருத்தியை தேடினேன், ஒருவரும் பெண் கிடைக்கல, ஒரு பெண்ணும் பெண்ணாக கிடைக்கல. அதுக்கு பெண்கள் இல்ல. அதுக்கு என்னவா? பிரசங்கி 7:25, 26 நீங்க வாசித்தீர்கள் என்றால், கண்ணிகளும் வளைகளுமாகிய நெஞ்சம், கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயாய் இருந்து சாவிலும் அதிக கசப்பான பெண்களை அவன் திருமணம் செய்தான் என்று சொன்னான். நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினா அவன் வாழ்க்கையில இன்பம் இருக்கும் நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்காது, கசப்பா தான் இருக்கும். அப்ப நான் தாழ்மையா சொல்லுவேன், ஒரு மாநில வாழ்க்கையில் கசப்பா, ஒரு மாநில வாழ்க்கையை, ஒரு வாழ்வில அந்த வாழ்க்கையை கசப்பாக்குறதற்கும் இன்பமாக்குறதற்கும் அம்மாமே உங்க மேல பெரிய முத்திரை இருக்கு, உங்கள்கிட்ட பொறுப்பு இருக்கு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இவன் கண்டுபிடிச்சது ஒண்ணு கூட கர்த்தருடைய பிள்ளைய கண்டுபிடிக்கவே இல்லை. விக்கிரக ஆராதனை பிள்ளைகளை கண்டுபிடிச்சாங்க. ஆண்டவருக்கு 7 வருடம் கோயிலை கட்டினா, இவன் கட்டின பார்வோனுடைய இவன் திருமணம் பண்ணின பார்வோன் மனைவிக்கு குமார்த்தினுடைய கோயிலுக்கு 13 வருடம் கோயிலை கட்டினான். ஏன் தெரியுமா? இவர் பெரிய கிங்டம், இவர் பெரிய ராஜா. அதனால
தனக்கு சமமான ராஜ்யத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் கண்டுபிடிச்சு விக்கிரக ஆராதனையில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்ததினால இன்றைக்கு அவன் எப்படி இருக்கிறான்னா அவன் மனம் கசந்து போயிருக்கிறான் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. நமக்கு ஈக்குவலா இருக்கணும் பிரதர், நமக்கு சரியா இருக்கணும் பிரதர், நமக்கு சரியான காஸ்ட் இருக்கணும் பிரதர், நமக்கு சரியா அந்தஸ்து இருக்கணும் பிரதர், நமக்கு சரியான ஸ்டேட்டஸ் இருக்கணும் பிரதர், நம்ம போல் அவங்களும் நல்ல காரியங்களா இருக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா நான் சொல்லுவேன், இன்றைக்கு மனசை பார்க்காம, ரெண்டு பேருடைய பிள்ளைகளுடைய மனதை பார்க்காம திருமணம் செய்ததினால இன்னைக்கு அநேகர் வக்கீல்கிட்ட போறாங்க, அநேகர் கோர்ட்டுக்கு போறாங்க, அநேகர் வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க, அநேகர் டிவோர்ஸ் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, வெட்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க வேண்டியது என்னவென்றால், குணசாலியா இருக்கிறாளா? புத்தி உள்ள பெண்ணா பாருங்க, புத்தி உள்ள பொண்ணை தேடுங்க, குணசாலியான பெண்ணை தேடுங்க, ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தேடுங்க. பொண்ணை அப்படி தேடுனீங்கன்னா பையனையும் அப்படி தேடுங்க, பொண்ணையும் அப்படி தேடுங்க. இதுதாங்க வாழ்க்கையினுடைய தத்துவம், இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவள் வீட்டை இடிக்கிறாள். குணசாலி விலையேற பெற்றவளாக இருக்கிறாள், அவள் தன் புருஷனுக்கு நன்மையானதை தேடுகிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு உயர்ந்த ஸ்தலத்தில், நியாய ஸ்தலத்தில் அவனை உட்கார வைக்கிறாள். அல்லேலூயா. குணம் இல்லாத ஸ்திரீ வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். வாழ்க்கை கசப்பாக மாறி விடுகிறது பிரியமானவர்களே. இது எங்கே கசப்பு இருக்கட்டும், எங்கே கசப்பாக, எந்த கசப்பாகவும் இருக்கட்டும், வேலையில கசப்பாக இருக்கட்டும், குடும்பத்தில் கசப்பாக இருக்கட்டும், எதையோ ஒரு கசப்பை அனுபவித்துக்கிட்டு தான் இருப்பீங்க இந்த வாழ்க்கையில. ஆகஸ்ட் மாசத்துல ஏதோ ஒரு கசப்பை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உலகத்தின் நாணயிடம் கேட்டா அவன் சொல்றான், அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் குடி என்று சொல்லுகிறான். மனம் கசந்தவர்களுக்கு நீ திராட்சரசத்தை குடுவி என்று சொல்லுகிறான். யாரிடம் வரணும் தெரியுமா? தேவனிடம் வருவாய் என்றார். தேவன் என்ன செய்வார் என்றால், ஒரு மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா. இன்னொரு விதம் சொல்ல வேண்டும் என்றால், தேவன் எப்பொழுதும் ஒரு சோதனையை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, இந்த வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒரு சோதனை ஒண்ணு வருது என்று சொன்னா அதோடு கூட என்னத்தை கொடுத்து இருக்கிறார் என்றால், இந்த மருந்து அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியா இதை போடு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவார். அதே மாதிரி சோதனையோடு கூட என்ன வச்சிருக்கிறார் என்றால், நீங்க எதை கண்டுபிடிக்கல அப்படின்னா சோதனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய போக்கை நீங்க கண்டுபிடிக்கல. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், போக்கை உண்டாக்குவார் என்று சொல்லி. போக்கை, அல்லேலூயா. இந்த கசப்பை எப்படி மாற்றினார்கள் என்றால், அவங்கள்ட்ட கேட்ட மோசே, மோசே அது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படித்தாங்க. நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, பெரிய விளக்கத்தை சொல்ல விரும்பல, உங்க கூட ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் கசப்பை மாற்ற மாட்டார், கர்த்தர் கசப்பை மாற்றுவதற்கு தேவன் வழியை காண்பிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்பை மாற்ற ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார், உன்னை சரி பண்ணுவார். உனக்கு இதுல இருந்து வெளியில வா என்று சொல்லுவார். செய்ய வேண்டியது செய்ய சொல்லுவார். அவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு போக்கை உண்டாக்குவார். அதை நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை மதுரமாக மாறும். அவர் காட்டும் வழிக்கு கீழ்ப்படிவதனால் தேவன் காட்டும் வழி வித்தியாசமாகத்தான் இருக்கும். சில சூழ்நிலைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில காட்டும் வழி வித்தியாசமாக இருக்கும். அது அறிவுக்கு ஒத்து வராததாக இருக்கும், ஞானத்துக்கு ஒத்து வராததாக இருக்கும், அனுபவத்துக்கு ஒத்து வராததாக இருக்கும். இது போலதான் முன் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ நான் அப்படி
அப்படியே செய்வேன். ஆனால் என்னுடைய கசப்புகள் நீங்கி இன்றைக்கு தேவன் இனிமையாக உண்டாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் நீக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் கசப்பை ஆண்டவர் மதுரமாக மாற்றுவார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மூளை அறிவுக்கு இடம் இல்லை, அனுபவத்துக்கு இடம் இல்லை, இதற்கு கீழ்ப்படிதலில் மாத்திரம்தான் இடம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை யோனா தீர்க்கதரிசியிடம் ஒரு முறை யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நீ நினிவேக்கு போ என்று சொன்னார். அவன் கீழ்ப்படியாமல் நேராக தர்சீசுக்கு போனான். அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கினார். எல்லாம் அலறினார்கள். தங்கள் அறிவு சொல்லுகிறபடி அவர்கள் பாரத்தை எல்லாம், படகுகளில் இருக்கிற பாரத்தை எல்லாம் லெகுவாக்கினார்கள். தண்டு வலித்து பார்த்தார்கள். ஆனால் இன்னும் அதிகமாக அடிக்கிறது. கடைசியாக ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணினார்கள். அதுவும் நடக்கல. சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்ட உடனே யோனாவின் பேர்ல அந்த சீட்டு விழுந்தது. அவனை எழுப்புனாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி, ஏப்பா நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னாங்க. ஆண்டவர் ஒருவேளை இறங்குவார் என்று சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவன் சொன்னான், இது ஜெபத்துல முடியாது, இதற்கெல்லாம் ஜெபம் பண்ண கூடாது. நீ ஒண்ணு செய்யுங்க, என்னை இந்த கடல்ல தூக்கி போட்டுட்டீங்கன்னா என்ன போட்டுட்டீங்க என்றால் இந்த கடல் அடங்கிரும். அவங்க தூக்கி போடல. வேதம் சொல்லுது, அவங்க கரை சேரும்படி தண்டு வளைத்தார்கள். யோனா 1:13 வாசியுங்கள். கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அவர்கள் அங்கே தூக்கி போடாதபடி, அவர்கள் கரை சேரும்படி, அவனை தூக்கி போடாதபடி அவர்கள் கரை சேரும்படி தண்டு வலித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கூடாமற் போயிற்று. போக முடியல, கரையில போய் சேர முடியல. படகு அந்த பக்கம் போகல, முடியல. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க என்றால், யோனாவை கடல்ல தூக்கி போட்டாங்க. அவ்வளவுதான். தூக்கி போட்ட உடனே கடல் அமர்ந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க போக வேண்டிய இடத்திற்கு போனாங்க. அவர்கள் போடாமல் மாத்திரம் இருந்திருந்தால் என்றால் அந்த படகு கவிழ்ந்து, அந்த படகுல இருக்கிற எல்லாரும் அமிழ்ந்து மாண்டு இறந்து போயிருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கடல் ஜெபத்திலே கடல் அடங்காது. தீர்க்க தரிசனத்தினால் அடங்காது. பொருத்தனையினால் அடங்காது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் அடங்காது. அடங்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யும் போது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் காற்று அடங்கவே அடங்காது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நான் எதற்கு கீழ்ப்படியணும், நான் எதற்கு கீழ்ப்படிந்து போக வேண்டும், நான் எதற்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஜெபத்துல அடங்கி விடும். இல்லவே இல்லை. பொருத்தனை செலுத்தினா அடங்கும், அடங்காது. ஹல்லேலூயா. நீ தூக்கி போட வேண்டிய காரியத்தை போடணும், கொலைச்சு போட வேண்டிய காரியத்தை கொலைச்சு போடணும், எரிய வேண்டிய இடத்தை எரியணும், அப்புறப்படுத்த வேண்டிய காரியத்தை நீ அப்புறப்படுத்தணும். தேவனுடைய கடல் அடங்க போவதே இல்லை. இந்த கடலை அடக்க முடியும், கசப்பை மாற்ற முடியும். ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும். நீர் எனக்கு காண்பித்ததை நான் உனக்கு செய்வேன். ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்ததை, நீர் எதை விட சொல்லுகிறீரோ, எதை வெறுக்க சொல்லுகிறீரோ, நீர் எதை தூக்கி எறிய சொல்லுகிறீரோ, எதை அருவருக்க சொன்னீரோ, அதை தைரியமாய் அதை செய்யும் போது கசப்பை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லும் போது, எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்தும் போது ஆண்டவர் புயலை அடக்குவார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் செய்யட்டும் ஆண்டவரே என்று முழங்கால் படியிட்டு ஜெபித்தீர்கள் என்றால், நீ சொல்லும், நான் கேட்கிறேன், நான் செய்கிறேன், எனக்கு காண்பியும், இன்றைக்கு காண்பியும். உங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற வேண்டுமானால், இன்றைக்கு உங்களிடம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இந்த
இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு பெரிய விடுதலையை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மதுரமாய் மாற முடியும். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வசனத்துக்கு கீழ்ப்படி, நான் காண்பித்த காரியத்துக்கு கீழ்ப்படி, தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை தூக்கி எறி, அகற்ற வேண்டியதை அகற்றிவிடு. நீ மதுரமான வாழ்க்கையை இந்த மாதத்திலே அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிரதரே, சிஸ்டரே, அருமையான வாலிப பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறதா? உன் வாழ்க்கை கசப்பாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளானால் நீ வேதத்தை வாசிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு போக்கை உண்டாக்குகிறார். ஆண்டவர் சில காரியங்களை தூக்கி எறிய சொல்லுகிறார். அகற்ற வேண்டியதை அகற்ற சொல்லுகிறார். எல்லாத்தையும் அகற்றிவிட்டால் தேவன் இந்த ஆகஸ்ட் மாதம் கசப்பு மதுரமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றுவார். உன் பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றுவார். உன் வியாபாரத்தை மாற்றுவார். உன் தொழிலை மாற்றுவார். அல்லேலூயா. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கிற காரியங்களை மதுரமாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு ஆறுதலே இல்லை, எப்பவும் என் வாழ்க்கை கசப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறாயா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கை வேலையினால, குடும்பத்தினால, வருமானம் இல்லாததினால, ஆண்டவரே பிள்ளைகளுடைய சேட்டையினால, ஆண்டவரே புருஷனுடைய பயங்கரமான கொடூரமான ஆளுகையினால வாழ்க்கை கசந்து போய் தற்கொலைக்கு நேராக போகிற நிலைமைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவரே மதுரமாக மாற்றும். ஆண்டவரே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வெற்றி உள்ள மாதமாக, ஒரு ஜெயமுள்ள மாதமாக, ஒரு வெற்றி, ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக ஆண்டவர் குடும்பத்துக்கு மாற்றும். யாரோ ஒருவரிடத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறும். தேவனுடைய பிள்ளையை ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி சொல்லுகிறார். அதை அகற்றும் போது கர்த்தர் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீனே செய்யும் போது அழகாய் அது கசப்பு தானாகவே அது மதுரமாய் மாறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குலங்களும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கசப்பு மதுரமாய் மாறும். ஒரு விடியல் உங்கள் வாழ்க்கையில, ஒரு விடுதலையை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் தருவார். நீங்க இருக்கிற இடத்திலேயே அந்த கசப்பை மதுரமாக மாற்றி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட உன் தலையை உயர்த்துவார். தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.